Parents, put your hands together and give them applause as they felicitate the chief guest. Now I request our correspondent sir to felicitate our special guest, Mr. Ramachandran sir, with a bouquet. Thank you so much, ma'am, and thank you so much, sir. I request all the special guests, chief guests, and principal ma'am and correspondent, sir, to sit down and enjoy the cultural event. கிட்ஸ் ஸ்கூலில் முதல்வர் அவர்களுக்கும் மற்றும் அவருடைய துணைவர் அவர்களுக்கும் மற்றும் இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய நமது ஆவடி பத்மா மேடம் அவர்களுக்கும் ஹெட்மாஸ்டர் அவர்களுக்கும் மற்றும் 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 தாய் தந்தை அவர்களுக்கும் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ் வருங்கால தூண்கள் வருங்கால இந்தியாவை நம்ம அப்துல் கலாம் சொன்னது போல் வருங்கால தூண்களுக்கு நான் முதல்கள் நன்றிகளை வளர்த்து தமிழ்நாடு தீயணைப்புத்துறை சார்பாக என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது ஆசிரியர் பணி என்பது ஒரு பெரிய மகத்தான பணி. அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. எனக்கு ஒரு 3 ஜனாதிபதியை நல்லா பிடிக்கும். அதில் ஒருவர் நம்ம அப்துல் கலாம் ஐயா, அவர் ஆசிரியராக வந்தவர் தான். அது மாதிரி சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களும் ஆசிரியராக வந்தவர் தான். அது மாதிரி நம்ம சங்கர் தயாள் சர்மா அவரும் ஒரு ஆசிரியராக வந்தவர் தான். அவர் சங்கர் தயாள் சர்மா துபாய்க்கு போகும்போது அவங்களோட மன்னர் அவரை ஏர்போர்ட்டில் வரவேற்று அவரே கார் ஓட்டிகிட்டு போனாராம். என்ன யார் நீங்கள் அங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, மன்னர் மன்னருக்கு நம்ம வேலையால் உள்ள டிரைவர் தான் இதை பண்ணிவிட்டு செய்வாங்க. இவரே அவர் பண்ணிவிட்டு செய்யும்போது எதுக்கு நீங்கள் அப்படி கூட்டு வந்து கேட்கும்போது அவர் எனக்கு ஆசிரியர் சங்கர் சர்மா ஆசிரியர் இருந்தாப்புல. அந்த மாதிரி ஆசிரியருக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு மரியாதை உலக லெவலில் இருக்குது. ஒரு மனிதன் முழுமையடையும்னா 100 மார்க் வேணும். 100 மார்க்கில் மாதா பிதா குரு தெய்வம், மாதா பிதா குரு தெய்வம். ஒவ்வொருவரும் மாதா 25 மார்க் தான் போட முடியும். அது மாதிரி பிதா அப்பா 25 மார்க் தான் போட முடியும். அதுமாதிரி ஆசிரியர்கள் 25 மார்க் தான் போட முடியும். தெய்வம் அவங்களும் 25 மார்க் தான் போட முடியும். மொத்தம் 100 மார்க் வேணும்னா அவ்வளோ பேருடைய ஆசீர்வாதமும் வேணும். தாய் தந்தை சொல்லிற கட்டாயமாக கேட்கணும். குழந்தைகள் அவங்க வயசான காலத்தில் மேடம் சொன்ன மாதிரி நல்ல மரியாதை வைக்கணும். அவங்க தெய்வத்துக்கு மிஞ்சி தெய்வத்துக்கிட்ட முதல் ரேங்க். அவங்க 2 தெய்வம் 3ஆவது ரேங்கில் தான் இருக்காப்புல. முதல் ரேங்க் 2ஆவது ரேங்க் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும். அது மாதிரி நம்ம குழந்தைகள் மேடம் சொன்ன மாதிரி இல்லை, செல்லுலாம் அதிகமாக விளையாடக்கூடாது. அது மாதிரி நெக்ஸ்ட்டு நான் ஃபயர் ஸ்டேஷன் வந்துக்கிறேன். நான் ஆக்சுவலாக நான் ஒரு விவசாயி தான். நான் ஹெச்எம் மாதிரி நான் அதிகமாக நான் ஒரு மீட்டிங்கில் அட்டன் பண்ணது கிடையாது. அதிகமாக கம்மியாக தான் பண்ணியிருக்கிறேன். அதுக்காக ஃபயர் ஸ்டேஷனை பற்றி உங்கள்கிட்ட தகவல் சொல்ல விரும்புகிறேன். இப்போ ஒரு எல்லாருக்கும் நீச்சல் தெரியுமா? நீச்சல் தெரிஞ்ச மட்டும் கை தூக்குங்க. சரி, ஒரு 10 இவ்வளோ ஒரு 200 பேர் இருக்க இடத்துல ஒரு 10-20 பேரோட தூக்கிக்கலாம். நீச்சல் ரொம்ப கஷ்டமே கிடையாது. வேறு ஒன்றும் இல்லை. நீச்சல் என்பது நம்ம கீழே கையை ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம என்ன செய்கிறோம், ஆட்டோமேட்டிக்காக நம்ம மேலே வந்துடுறோம். மேலே வந்துடுறப்ப தண்ணியில் அதே சமயத்தில் நம்ம முன்னாடி போனோம்னா நம்ம பின்னாடி வாட்டத்தை கையை நல்லா பொத்தி வச்சுக்கிட்டு நல்லா பின்னாடி தள்ளும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம முன்னாடி வந்துடுறோம். அப்போ என்னன்னா நீச்சல் இவ்வளோ தான், வேறு விஷயமே கிடையாது. நீச்சல் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஒரு நான் கூட ஒரு தடவை ஒரு மாடு கிணத்துக்குள்ள வந்துட்டு ஒரு கிணத்துக்குள்ள விழுந்துட்டுது. அதை தூக்க முடியும். தூக்க கஷ்டமாக இருக்கும். அது தூக்க கஷ்டம்னா அது ஃபுல்லாக டைட்டாக இருக்கும். டைட்டாக இருக்கும்போது நான் என்ன செய்வோம்னா உடனே வாட்டரை அதில் இறக்கிடுவோம். வண்டியிலேருந்து இறக்கணுன்னு ஆட்டோமேட்டிக்காக மிதந்து வந்துடும். மிதந்து வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நான் எடுத்து நாங்கள் அதை உயிரோட காப்பாற்றிடுவோம். அதே மாதிரி தான் ஒரு நாயை தூக்கி போடுங்க நம்ம தண்ணிக்குள்ள. ஆனால் இந்த இடத்துல ஒரு நன்றி சொல்லணும். எந்த உலகத்தில் எந்த மிருகமே தண்ணிக்குள்ளே முங்காது. தண்ணி குடித்தா தான் முங்கும். மற்ற மனிதனை தவிர மற்ற எல்லாமே நீச்சல் அடித்து வந்துடும். நாய் என்றைக்குமே ஒரு காட்டில் தூக்கி போடுங்க டக்குன்னு நீச்சல் அடித்து வந்துடும்.
அது இன்றைக்கி பழகிருக்கா, யாரும் சொல்லி கொடுத்துருக்கா, யாரும் கிடையாது. அதே மாதிரி மனிதன் வந்து பயத்தில் தான் நம்ம வந்து நீரில் வந்து மூழ்கிறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம ஜாலியாக இருக்கணும். நம்ம ஜாலியாக இருக்குன்னா இப்போ ஃபேர்வெல் டே வந்து இந்த நம்ம ஸ்கூலில் பொறுத்தவரை வந்து நல்லா சிறப்பாக நடத்திட்டு வராங்க. இந்த மாதிரி பெரிய ஒரு சில இடத்துல நடத்துறது அதிகமாக இருக்காது இந்த மாதிரி சின்ன ஸ்கூலில் வந்து. அதனால் வந்து அந்த அவங்களுக்கு நம்ம நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த அந்த குழந்தைகளும் ஜாலியாக இருக்கணும். ஜாலியாகனா நம்ம இது மறக்க முடியாது இது அவங்க பசங்களுக்கு. அது மாதிரி வந்து என் பையன் கூட வந்து இந்த மாதிரி எல்கேஜி படிக்கும்போது காந்தி வேஷம் போட்டாப்புல. அவன் காந்தியை பற்றி அப்போ தெரியாதப்போ வந்து அது நெக்ஸ்ட் வந்து அவன் அந்த நேரத்துக்கு நம்ம பட்டை வாங்கின மாதிரி போட்டா கொடுத்தாங்க. அதை கூட இப்போ கூட தலைமாட்டில் வச்சு தான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாப்புல. அது மாதிரி இது வந்து லைஃப்பில் வந்து மறக்கிறது. இந்த நம்ம நீச்சல் அடித்து வெளியே வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து குழந்தைகள் வந்து சொன்னால் நீச்சல் அடித்து வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு இடத்துல ஒரு பயங்கரவாதி வந்துட்டாப்புல, ஷூட் பண்ணுறாப்புல. இங்கே பம்பாயில் நடக்கக்கூடாது. நடந்தால் என்ன செய்யணும், ஆக்சுவலாக அந்த இடத்துல படுத்துட்டாக்கி வந்து நம்ம மேலே வந்து ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதை அப்படியே உயிர் காப்பாற்றிக்கலாம். அதே சமயத்தில் வந்து நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு மாடியிலையோ ஒரு பில்டிங்கில் ஒரு ரூமில் எங்கேயோ போகிறோம்னு வச்சுக்கலாம். போனோன்னே நம்ம என்ன செய்யணும், இந்த இடத்துல வந்து எங்களை எக்ஸிட் இருக்குது, கரெக்டாக லைட் போட்டு வச்சுருக்காங்க, இந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது, இது ஃபயர் ஆனால் அணைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. நம்ம வந்து அதுமாதிரி இருக்க ஒரு பஸ்ஸு, ஒரு ட்ரெயின், ஒரு கார் எதுலேயுமே வந்து எஸ்கேப் லைனுக்கு வச்சுருப்பாங்க. பஸ்லலாம் ஒரு சுத்தியில் வச்சுருப்பாங்க. சுத்தியில் வச்சு சரிகிற பட்சத்தில் வந்து பஸ்ஸு வரக்கூடாது, உடச்சிட்டு நம்ம வெளியே வந்துடலாம். அது மாதிரி வந்து ஒரு ஃபயர் வந்து என்னென்னா ஒரு மூணு காரணம். ஃபயர் உருவாதுக்கு என்ன காரணம், 3 காரணம் இருக்குது. ஒன்று வந்து காற்று, எரிபொருள், வெப்பம். இந்த 3 ஒன்றாக சேர்ந்தால் தான் ஃபயர் வந்து அந்த இடத்துல உருவாகும். ஏதாவது ஒன்று நம்ம பிரிக்கிற போது ஃபயர் வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிரும். எக்ஸாம்பிள் வந்து ஒரு நிறைய ஸ்டூல் இருக்குது, அது ஃபயர் ஆகுதுன்னு வச்சுங்களேன். அந்த ஃபயரை வந்து அதை என்ன செய்யலாம் வந்து அதை ஃபஸ்ட்டில் ஃபயர் அணைக்கிறதுக்கு வந்து ஏதாவது ஒன்று பிரிக்கணும்னா என்ன செய்யணும், நிறைய ஃபயர் ஆகுதுன்னு வச்சுங்களேன். அந்த இடத்துல ஒரு இடத்துல ஃபயர் ஆகுது, நிறைய ஸ்டூல் இருக்குது, அதனால் அந்த ஸ்டூலை மட்டும் விட்டு மற்ற எல்லாம் ஒதுக்கி போட்டாக்கி அந்த இடத்துல ஃபயர் கட் ஆயிரும். எப்படி பட்டாங்கன்னாக்கி அந்த எரிக்கும். மற்ற அகற்றும் போது அதை வந்து நம்ம வந்து அதில் என்ன வச்சுருந்தோம், எரிபொருள் வந்து அந்த இடத்துலேருந்து நம்ம எடுத்துருந்தோம். இதே ஒரு எண்ணெய் சட்டி ஃபயர் ஆகுதுன்னு வச்சுங்களேன். இப்போ என்ன செய்யணும், அதை எப்படி அணைக்கணும், தண்ணி ஊற்றி அணைக்கலாமா, தண்ணி ஊற்றி அணைக்கக்கூடாது. அதை என்ன செய்யணும்னா நம்ம வந்து ஒரு ஈர துணியை போட்டு மூடிடலாம். ஒன்றும் இல்லை, ஒரு தட்டை போட்டு மூடிடலாம். அந்த இடத்துல என்ன நடக்குனாக்கி ஒரு சட்டியில் ஆயில் ஃபயர் ஆகிட்டு இருக்குது. அதில் வந்து தட்டை போட்டு மூண்டாகி அந்த இடத்துல ஃபயர் கட் ஆயிரும். எப்படி கட் ஆகுனாக்கி எரிபொருள் தான் இருக்குது, நெக்ஸ்ட்டு வந்து வெப்பம் அதில் தான் இருக்குது. அதை நம்ம காற்றை தடை செய்தோம். நம்ம காற்றில் வந்து 21% வந்து இது ஆக்சிஜன் இருக்குது. நம்ம டக்குன்னு மூடும்போது அது 15% குறைஞ்சா கூட ஃபயர் வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிரும். அது மாதிரி வந்து அது நெக்ஸ்ட்டு வந்து அது வந்து என்ன செய்யுது, அந்த இடத்துல வந்து ஆக்சிஜன் கட் ஆயிடுது. ஃபஸ்ட்டில் வந்து எரிபொருளை வந்து தடை பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபயர் ஆகுதுனாக்கி தண்ணி ஊற்றி அணைப்பாங்க. அந்த இடத்துல என்ன எடுக்கிறோம், வெப்பத்தை வந்து நம்ம வந்து அகற்றிடுறோம். வெப்பத்தை அகற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக ஃபயர் கட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு இடத்துல இந்த பூகம்பம் வருதுன்னு வச்சுங்களேன். பூகம்பம் என்ன செய்யணும், பூகம்பம் வந்தாக்கி உடனே வந்து எல்லாருமே வெளியே வந்துடும். மேக்ஸிமம் வந்து அசம்பிள் பாயிண்ட்னு வச்சுருப்பாங்க. அதாவது அசம்பிள் பாயிண்ட் வந்து வெளியே கீழே இறக்கிடணும். ஏன்னா பில்டிங் வந்து நம்ம மேலே இடிஞ்சிடக்கூடாது. வெற்றி இடமோ ரோடோ அப்படி இடங்களில் வந்து வந்துடலாம். வந்துட்டாக்கி நமக்கு வந்து நம்ம சேஃப்டி ஆயிரும். அது என்ன போனவொடனே என்ன பார்க்கணும், நம்ம எங்கெல்லாம் எக்ஸிட் இருக்குது அதெல்லாம் வாட்ச் பண்ணிக்கணும். அது மாதிரி ஒரு கரண்ட்டு ஒரு ஃபயர் ஆகிட்டுனாக்கி அந்த பில்டிங்கில் வந்து லிஃப்ட்டில் யாரும் ஏறக்கூடாது. எதுக்கு ஏறக்கூடாது, லிஃப்ட்டில் வந்து லிஃப்ட்டு மேக்ஸிமம் வந்து பழுதாயிரும் கரண்ட்டு சப்ளை கிடைக்காம. அப்போ வந்து ஸ்டார் கேஸ்லேருந்து வரணும். இப்போ இந்த பில்டிங் அப்படி அந்த மாதிரி பூகம்பம் வந்துட்டு வச்சுக்கலாம். வரும்போது இவ்வளோ பேர் ஒரே வாசலில் போகக்கூடாது, மொத்தமாக போகக்கூடாது. ஒரு எறும்பு போகிற மாதிரி இந்த சைடு ஒரு வருஷம், அந்த சைடு ஒரு 2 வருஷம் அப்படி க்ளீனாக அப்படி போயிடலாம். அது வந்து ரைட்டு சரி. ரொம்ப நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir, for the insightful speech. I think we'll have a host to have you engaged for some time. Engage. Yes. வந்துட்டோம் திருப்பி. எல்லாம் மறுபடியும் ஒரு மாதிரி ரொம்ப டயர்ட் ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தானே பிரிஸ்கா இருக்காங்க எல்லாருமே, போய் சொல்லலாம். இல்லையே, அங்கே பாரு அண்ணன் பாரு கையை நீட்டி தூங்கிட்டாரு பின்னாடி ஒருத்தர். எங்க? அங்கே பாரு ஓரத்தில். சரி, ஓகே, டன்.
இப்போ என்னன்னா மச்சான் எனக்கு ஒரு விஷயம்டா. என்னது? பசங்க எல்லாருமே எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல சும்மா ஜாலியாக ஏதாவது பண்ணலான்னு இருக்காங்க. ஆமாம், டான்ஸ் ஆடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. நமக்கு என்னடா அப்படி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்? உனக்கு என்ன இருக்கு, அது கொஞ்சம் சொல்ல. எனக்கு சொல்லு. ஐயோ. மச்சான் நீ மிமிக்ரி பண்ணுவல? அந்த ஜோக்கை மட்டும் இங்கே வேற டேய் கூட்டம். சாரி. இது வழக்கமாக எல்லா இடத்துலையும் போகிறப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கோத்து விட்ருவானுங்க. எனக்கு வராத ஒன்று வருன்னு சொல்லி இப்போ நான் போட்டு விடுறேன். சொல்லு, மிமிக்ரி பண்ணுவல? மனோபாலா வாய்ஸ் சூப்பராக பேசுவா, நீ பேசுடா. மனோபாலா வாய்ஸா? ஆமாம். அஷ்யூம் தட் மனோபாலா. இது மனோபாலாவா நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கன்னா அது மனோபாலா சார். இல்லைன்னா நார்மலாக இது என் வாய்ஸ் தான். ஸோ போலாமா? சின்ன ட்ரை தான், பெருசாலாம் போகாது. ஓகே. நான் மைக் பிடிச்சிக்கிட்டுமா? இல்லை பாடி லாங்குவேஜ்ல பண்ணுவாப்ல அவரு. அதெல்லாம் பண்ணிக்கிறேன். சரி ஓகே. ஐயோ பாபா, அண்ணனோட கண்ணை பார்த்தியா, அண்ணனோட காதை பார்த்தியா? அண்ணே இதை பேசுங்க, ஆனுவல் டேன்னு சொன்னாங்க. இந்த சித்தாக்காரன் எங்கேயா இருக்கா? அவ்வளோதாங்க, நன்றிங்க. இவ்வளோதான் வரும். நான் ஒரு வாய்ஸ் எடுக்கலான்னு இருக்கேன்டா. என்ன வயசு? மைண்ட் வாய்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு மேலே இங்கேருந்து நான் விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். எம்ஜிஆர் சார் வாய்ஸ் பேசலாம். சூப்பர் ஓகேவா? சூப்பர். தத்தமான உயிர் விறப்புகளே, தம்பி நீ ரொம்ப நல்லா மிமிக்ரி பண்ணப்பா. என்ன வாய்ஸ் பண்ணன்னு மட்டும் கொஞ்சம் சொல்ல. நீங்க என்ன வாய்ஸ் பண்றன்னு மட்டும் கொஞ்சம் சொல்லிட்டு பண்ணுங்க. பாடி லாங்குவேஜோட பேசினா உங்களுக்கு தெரியாதா என்ன வாய்ஸ்னு? பாடி லாங்குவேஜ் எனக்கு தெரியுது, எம்ஜிஆர் சார் வாய்ஸ். யார் வாய்ஸ்? இப்ப பாரு, சரோஜா. இப்போ புரிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். டன் டன் டன். தேங்க்ஸ்ங்க. அப்பா நல்லா கை தட்டுறாங்க பாப்பா. சூப்பர். இதே எனர்ஜியை நாங்க அப்பப்போ வந்து தருவோம். இதே மாதிரி கிளாப்ஸ் நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். Thank you, Saru and Vishwa, for keeping us entertained. Now let's have our pre-KG buds to perform 2 best folk numbers of 2024. So put your hands together for a big round of applause. மாமதுர அன்னக்கொடி வாமதினி அன்னரடி மருத மெச்சும் அன்னக்கொடி வாமதினி நல்லா குத்து அடி. மாமதுர அன்னக்கொடி வாமதினி அன்னரடி மருத மெச்சும் அன்னக்கொடி வாமதினி நல்லா குத்து அடி. பொட்டாசு வாராசு வல்லாசு
there was very